வணக்கம். செங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்திற்கு ராணுவம் மற்றும் போலீசாரே காரணம், வெளியான அதிர்ச்சி தகவல். போதைப்பொருள் மாபியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது. නොරච්චෝල ඕයිසි කතා කරලා කියනවා දුරකථනයෙන් ලොජ්කාරයාට තව 6 දෙනෙක් යනවා ඔක්කොම ලෑස්ති කරන්න. அர்ச்சுனா ராமநாதனின் முயற்சிக்கு ஆளும் கட்சி மற்றும் சபாநாயகர் முற்றுப்புள்ளி. பெரும் பதற்றம். சபையில் அர்ச்சுனாவை தகாத வார்த்தைகளால் விழித்து பேச்சு. தமிழர் பகுதியில் அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவங்கள். உணவு உண்ண காத்திருந்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழில் செயற்படும் ஆவா குழுவின் தலைவர் போதைப் பொருளுடன் கைது. இன்று முதல் மக்களின் வங்கிக் கணக்குகளில் வரவுள்ள பெருந்தொகை பணம். அரசின் அதிரடி அறிவிப்பு. கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச் சூடு. கொலையாளிக்கு உதவியவர் மானிப்பாயில் கைது. யாழில் குவியும் குற்றக்குழு உறுப்பினர்கள். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. தொடரும் கைது வேட்டை. உங்களுக்கான பகை எதிர்க்கட்சி அல்ல, உங்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாட்டின் சில மாவட்டங்களுக்கு சிவப்பு மின்னல் எச்சரிக்கை. மக்களே வெளியில் செல்ல வேண்டாம், அவசர அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எங்களுடைய அழகான நாடு, நல்ல கல்வி சமூகத்தை கொண்ட நாடு இன்று இந்த ட்ரக்ஸினால் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி. அதற்காக எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். என்றாலும் இதை அரசியலாக்காதீர்கள். அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் அவர்களுடைய அரசியலுக்காக காட்டி உண்மையான கல்வர்களை அல்லது ட்ரக்ஸ் டீலர்களை நாங்கள் காப்பாற்றுகின்ற அந்த பாவத்தை செய்துவிடக்கூடாது. உங்களுடைய கட்சிக்காரராகவும் இருக்கலாம் அல்லது மாற்றுக் கட்சிக்காரர்களாக இருக்கலாம். யார் செய்தாலும் தராத்திரம நொபலா, அதாவது தகுதி பார்க்காமல் அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே உள்ள எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகின்றேன். නොරච්චෝල ඕයිසි කතා කරලා කියනවා දුරකථනයෙන් ලොජ්කාරයාට තව 6 දෙනෙක් යනවා ඔක්කොම ලෑස්ති කරන්න එන මාස දෙන මුදල් දෙන්න ඕනේ ඒක 50000ක් ගෙවන්න. ඒ විදිහට යා කතා කරන වොයිස් එකක් ඇවිල්ලා තියෙන්නේ. එත්තටම මේ ප්‍රදේශයේ මද්ද්‍රව්‍ය ඔක්කොමට යා තමයි සම්පූර්ණ සහයෝගය දෙන එක්කෙනා. කිසිම ඇක්ෂන් එකක් අද වෙනතුරු අරගෙන නැහැ යාට විරුද්ධව. ඒක සොයා බලලා කරන්න ඒක. இதேவேளை வடக்கிலும் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினரே முழு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது எல்லாருடைய பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. போதைப் பொருள் மாபியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது, வடக்கில் அச்சம் கொள்ளுகின்றது. அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்க இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவு அளிக்கின்ற இந்த சஜித் அணியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட மனோகரனுக்கு நன்றாக தெரியும். அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள 78ஆம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாபியாக்களை உருவாக்குகின்ற நாசகர வேலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த உருவாக்குகின்ற போது வினாடி எதென்ன கமாண்டே. Okay, from your time then. Honorable Gajensu Kumar Ponam. சொல்லுங்க. கௌரவ அமைச்சர் அவர்களே, கிழக்கிட இராணுவம் தான் போதைப் பொருளுக்கு பிரதான காரணம். எப்ப நீங்கள் இராணுவத்தை வெளியேற்ற போறீர்கள்? ஒன்று, அதாவது நான் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இரண்டாவது, கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு 100க்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகி இருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் மாபியா. அப்ப மாபியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை. அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும், தெரிய வேண்டும், இது புலத்தில் உள்ள யதார்த்தம்.
இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவென்றால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. இரண்டாவதாக நீங்கள் சொன்னீர்கள் விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று, போலீஸ் இருக்கின்றது என்று. அதில் உண்மை இருக்கின்றது. ஆனால் இராணுவம் போலீஸும் வேறாக இல்லை. அங்கு இருக்கின்ற மாபியாக்கள், அப்ப அந்த மாபியாக்களோடு இணைந்திருக்கின்றது. அந்த மாபியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள். அப்ப அது மாத்திரமல்ல, அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். Honorable Ramalingam Chandrasekhar, you have 2 more minutes. Then come on. You have only 2 more minutes, by the way. Yes, Honorable Gajendra Ponnambalam. அமைச்சர் அவர்களே, நீங்கள் இராணுவம், போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப்பொருள் விஷயத்தில் சம்பந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு நான் உண்மையிலே வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஏனென்றால் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் அப்படி சொல்கிறதில்லை, மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள். ஆனால் நான் கேட்கிறது நீங்கள் இந்த இராணுவத்தை பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாஃபியாக்களை இல்லாமல் பண்ண போகிறதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வடக்கில் ஒரு ஒரு பிரஜைக்கு சரியான 2 பிரஜைக்கு ஒரு ராணுவ சிப்பாய் அங்கே இருக்கு. We have short of time. The Honorable Minister has finished his allocation also. We are Honorable you have 1 more minute only, by the way. விஷயத்தை நான் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ராணுவத்தின் மீதோ ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற போலீசார் மீதோ பழி சொல்ல முடியாது. ஏனென்றால் அதில் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான உணவகம் ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட உணவுப் பொதியில் புழுக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், அதே பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் மதிய உணவிற்காக குறித்த உணவகத்திலிருந்து 5 பார்சல் உணவுகளை வாங்கிச் சென்றுள்ளார். பின்னர் உணவை அவிழ்த்து சாப்பிடும்போது உணவில் வழங்கப்பட்டிருந்த மீன் பொரியலுக்குள் புழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் சம்பவம் தொடர்பாக உடனடியாக சுகாதார பரிசோதகருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற சுகாதார அதிகாரிகள் உணவகத்தை பரிசோதித்து சுகாதார விதிமுறைகளை மீறியதாக கண்டறிந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த உணவகம் மீது சுகாதார பிரிவினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வவுனியா கொரவப்பொத்தானி வீதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் ஒன்று சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. மாநகர சபை சுகாதார பரிசோதகர்களால் குறித்த உணவகம் மூடப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தில் வழங்கப்பட்ட உணவில் புழு காணப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுகாதார சீர்கேட்டுடன் குறித்த உணவகம் இயங்கியதாகவும் தெரிவித்து வவுனியா மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களால் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மூடப்பட்டது. அத்தோடு எதிர்வரும் 25ஆம் திகதி வரை குறித்த உணவகம் மூடப்பட்டுள்ளது. குறித்த கால பகுதியில் சுகாதார பரிசோதகர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போன பொது தேர்தலிலே நீங்கள் உங்களுடைய வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். அதை பார்க்கின்ற பொழுது அதிலே எத்தனை விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் நாங்கள் இதை நம்புவதற்கு. 2025ஆம் ஆண்டு இதே போன்ற இதுல 26 என்று இருக்கின்றது, அதுல 25 என்று இருக்கின்றது. நீங்கள் ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தீர்கள். அதிலே எத்தனை விடயங்களை இதுவரையும் நீங்கள் செய்து காட்டியிருக்கின்றீர்கள். 40-50 வீதங்களை கூட அதிலே நீங்கள் நிறைவேற்றவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு எதிர்க்கட்சி நீங்கள் சமர்ப்பிக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தை எப்படி நம்ப போகின்றது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான எதிரி அல்லது உங்களுக்கான பகை எதிர்க்கட்சி அல்ல, உங்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்கே பேசுகின்ற எல்லோரும் இன்று பேசுகின்ற பேச்சையா அன்று ஜனாதிபதி தேர்தலிலே, பார்லமென்ட் தேர்தலிலே பேசினீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். IMF பற்றி என்ன கொள்கையிலே நீங்கள் இருந்தீர்கள்? இந்தியாவை பற்றி நீங்கள் எந்த கொள்கையிலே இருந்தீர்கள்? ஏன் இப்பொழுது பேசப்படுகின்ற பட்டதாரி விடயங்களிலே அந்த நேரத்திலே நீங்கள் என்ன கொள்கையிலே இருந்தீர்கள், இப்பொழுது என்ன கொள்கையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஆகையால் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் புதிய அரசாங்கம், புதிய பார்லமென்ட் உறுப்பினர்கள், சிலர் புதிய அமைச்சர்களாக வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான நேரம் காலம் என்பது தர வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இன்னும் பழைய விடயங்களையே இன்னும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். சற்று சிந்தியுங்கள். இன்று எதிர்க்கட்சியிலே எந்த முன்னாள் அமைச்சர் இந்த பார்லமெண்டத்திலே இருக்கின்றார் என்பதை பாருங்கள்.
எந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். ஒரு 2 பேர் இருக்கின்றார்கள், சிலர் தேசிய பட்டியல் மூலமாக வந்திருக்கின்றார்கள். இன்று மக்கள் அவர்களுக்கான அந்த விடயத்திலே மக்கள் தெளிவாக இருந்து அதற்கான ஒரு வாக்கின் மூலமாக உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் உங்கள் மீது ஏதோ ஒரு நம்பிக்கை கொண்டு நீங்கள் ஏதோ செய்ய போகின்றீர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் உங்களுக்கான அந்த ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த விடயத்தை தாண்டி இன்னும் அரசியல்வாதிகளையும் ஏனைய அரசாங்கங்களையும் குற்றம் சொல்லுகின்ற விமர்சிக்கின்ற அரசியலை நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதை விட்டுவிட்டு உங்களுடைய நல்ல விடயங்களை முன்னெடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விளங்கும் எதிர்க்கட்சியினர் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று. எதிர்க்கட்சி எப்படியாக இருந்தாலும் மக்கள் சொல்லுவார்கள், சொன்ன விடயத்தை இவர்கள் செய்கின்றார் என்பதை மக்களாவது ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே நீங்கள் செய்து காட்டுங்கள் என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த அரசாங்கத்திலே குறிப்பாக பேசப்படுகின்ற அமைச்சர்களாக இருந்தாலும் தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே இனவாதம் இல்லை, எங்களுக்குள்ளே பிரதேசவாதம் இல்லை, தமிழ் சிங்கள முஸ்லிம் என்ற வேறுபாடுகள் இல்லை என்று பாராளுமன்றத்திலே அவர்கள் பேசினாலும் இன்னும் அவர்களுடைய செயற்பாடுகள் இன்னும் இனவாதத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளாக காணப்படுகின்றன. நாங்கள் சென்ற காலத்திலே இருக்கின்ற அரசாங்கத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பகிரங்கமாக இனவாதத்தை கையில் எடுத்தவர்கள். இன்று இவர்கள் மேடைகளிலும் பாராளுமன்றத்திலும் இனவாதம் இல்லை என்றாலும் அவர்களுடைய செயற்பாடுகளிலே இன்று அவர்கள் இனவாதத்தை கொண்டு செல்லுகின்றார்கள். குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய கேபினட் அமைக்கின்ற பொழுது கூட நாங்கள் கேட்டோம், ஒரு முஸ்லீம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது உங்களால் ஒரு கேபினெட்டில் இல்லையா என்றால் இனவாதம் பேசாதீர்கள், தயவு செய்து இனவாதம் ஆக்கிவிடாதீர்கள் என்றார்கள். சரி, கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு அணியை ஒரு குழுவை நியமித்தீர்கள். அந்த நியமனத்தின் பொழுது அதில் கூட புறக்கணிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் விழித்து பேசியதால் தனது வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்தார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை வரைவின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும் போது சபாநாயகர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளை ஹன்சாட்டிலிருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார். இதேவேளை நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகளின் விதிமுறைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்ற முயற்சித்த போதும் அதனை ஆளும் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகளின் விதிமுறைகளுக்கு மாறாக அவரின் முயற்சி அமைந்ததாக கூறியே அதனை சபாநாயகரும் சபை முதல்வரும் நிறுத்தினர். சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க இது தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை வழங்கினார். ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා Sir, 27 second paragraph provided that any question matter of urgent public importance may be asked by a leader of the opposition or a leader of a recognized political party. At the conclusion of questions, I have spoke to the I already spoken to the health minister today. I will tell in Tamil. இன்று யாழ்ப்பாணத்தில் ගරු මන්ත්‍රීතුමා 27 යටතේ අහතර ප්‍රශ්නයක් නේද ඔබතුමාට එහෙම ඊළඟ මේ 27 යටතේ ප්‍රශ්නයක් නැගීමට පුළුවන්. මේක පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් විදිහට නේ ගරු සභානායකතුමා. අර කතානායකතුමනි ඔබතුමා ඉදිරිපත් කරන්න 27 යටතේ ඔබ පක්ෂ නායකවරයෙක් ඉඳලා ඔබ ඉදිරිපත් කරන්න පුළුවන්. 2026 ஆண்டிற்கான பாதீடு திருப்தியாக அமையவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பில் தமது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அத்துடன் இந்த பாதீட்டில் யானை பசிக்கு சோளப்பொறி என்ற அடிப்படையில் சில விடயங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தினை புள்ளிவர கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய நிலையில் சொல்லப்போனால் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதத்தில் இவை இல்லை. படுவான் எழுவான் இணைப்புகளாக இருக்கின்ற மண்டூர் பாலம் பற்றியோ அல்லது நறுக்கல் தோட்டம் பாலம் பற்றி அல்லது வடக்கு கிழக்கு மக்களின் ஏக்கம், பெருமூச்சு, எதிர்பார்ப்பு என்பவற்றை இந்த வரவு செலவு திட்டம் திருப்தி அடையக்கூடிய விதத்தில் நிறைவேற்றவில்லை. இருந்தாலும் யானை பசிக்கு சோளப்பொறி என்ற அடிப்படையில் சில விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
நவம்பர் மாதத்திற்கான அஸ்வசம கொடுப்பனவு இன்றைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 14,15,738 குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. இதற்காக 11.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் செயற்படும் ஆவா குழுவின் தலைவர் என கூறப்படும் வினோத் என்பவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இனவில் பகுதியைச் சேர்ந்த 34 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து 2 கிராம் 400 மில்லி கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். குறித்த ஆவா குழு தலைவருடன் மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு கொட்டாஞ்சேனையில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் தொடர்பில் யாழ்ப்பாணம் மானிப்பாயில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றச் செயல்களுக்கு உதவி புரிந்தமை தொடர்பிலேயே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான இளைஞர் ஒருவரை நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு காவல்துறையினர் எதிர்பார்த்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபடும் ஆவா குழு உறுப்பினர்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரும் யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த பாதீடு சிறப்பானது என்று தான் கூறியது தவறு என்பதை தற்போது உணர்ந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அபிவிருத்திக்கு அதிகளவான நிதிகளை ஒதுக்கினாலும் வன விலங்குகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களின் மோசமான செயல்களால் திறம்பட அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டார். 2026 ஆண்டிற்கான பாதீட்டு விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மேலும் பொருளாதார சிக்கலில் இருந்து மேம்பட வேண்டுமாயின் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். எனது ஆலோசனையை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் மேம்பட வேண்டும் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். எங்களுடைய வெளிநாட்டவர்கள், எங்களுடைய தமிழர்கள், அது யாராக இருக்கலாம், இந்த நாட்டிலே எந்த இடத்திலும் அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டுமாக இருந்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமாக இருக்கின்ற போதுதான், இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுகின்ற போதுதான் எங்களுடைய முதலீட்டாளர்கள் நிச்சயமாக வருவார்கள். அதை நீங்கள் கரண்ட் சம்பந்தமாக விலையை குறைத்தால், மின்சாரம் சம்பந்தமான விலையை குறைத்தால், அல்லது எந்த வகையிலும் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை வெளிநாட்டவர்கள் வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை கொடுத்தாலும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தடுத்தே நிற்கும் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த காரணிகளை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம நேற்று பிற்பகல் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை, சுற்றுலா மேம்பாட்டு பணியகம், இலங்கை விருந்தகங்கள் முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை மாநாட்டு பணியகம் ஆகிய 4 நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நேரடி மருத்துவ காப்பீட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் ஒரு தரகு நிறுவனத்தை பிரசன்ன ரணதுங்க நியமித்து அந்த தரகு நிறுவனம் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திடமிருந்து ரூபாய் சுமார் 47.5 லட்சம் தரகாக பெற்றதாக கூறப்படுகின்றது.